ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமிகளுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போதை நாம் பார்க்க இருப்பது என்னென்னா கும்பராசிக்கு குரு பேச்சு பலன்கள். எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தித்து கொண்டு என்ன சொல்ல வரேன்னா, நன்றி நன்றி நன்றி. இறைவனுக்கு முதலில் இந்த பாக்கியத்தை கொடுத்த எனக்கு நன்றி. அடுத்தது இது காணொளி காண்கின்ற உங்களுக்கு நன்றி, காணப்போயலுக்கு நன்றி என்ற அற்புதமான வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கு பிரார்த்தித்து கொண்டு தற்போது கும்பராசிக்கு உற்பேச்சு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பராசி, கும்பம் என்றான ஏதாவது இருந்தாலும் மெயினாக எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கும்பத்துக்கு தான் மரியாதை. அதனால் கும்பராசி என்பவர்கள் சென்ற இடமெல்லாம் எப்படின்னா ஒரு சிறப்பு மரியாதை கிடைக்கும். முதன்மைப்படுத்திடுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. முதன்மைப்படுத்தி அவங்களுக்கு உரிய சிறப்பான செயல்பாடுகள்லாம் கிடைக்கும். இதுவும் வருங்காலம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த எதுக்காக இந்த ராசி நட்சத்திரம் இந்த நேரத்தில் இறைவன் கடவுளின் படைப்பு, இறைவன் அனுக்கிரகம். கும்பராசி என்பவர்களே, அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதங்கள் 4ஆம் பாதங்கள், சதயம் 1 2 3 4, புரட்டாதி 1 2 3 பாதங்கள். ஆன்மீக பலமும் மனோதிடமும் கொண்டு எதையும் சாதித்து காட்டும் வல்லமை பெற்ற கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மராசிக்கு 2 11 அதிபதியான குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி 14ஆம் தேதி பேர்ந்துட்டார். ரிஷபராசியிலேருந்து மீனராசிக்கு வந்துட்டார். பஞ்சமஸ்தானம் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார். இதனால் வரை உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் விலகி படிப்படியாக குறைந்து சகல விதத்திலும் ஏற்றம் இந்த பலன்களை அடைவீர்கள். கவுளி அடிக்குது. குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும். பணவரவுகள் மிக மிக நன்றாக இருப்பதால் உங்களின் அன்றாட தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய பலம் ஏற்படும். 5இல் சங்கரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக ஜென்மராசி 9 11 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு வரும் நாட்களில் நல்ல வரன் கிடைத்து மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பதன் மூலம் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த நீண்ட நாட்கள் தீர்க்க முடியாத இந்த பிரச்சனைகள்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அசையா சொத்துக்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி சூப்பராக மாறும். வம்பு வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு சூழலும் வரும். பெற்றோர் மற்றும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால தேக்க நிலை விலகி உங்கள் பொருளுக்கு நல்ல விலை கிடைத்து போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் ரீதியாக இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து தொழிலை நிம்மதியுடன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மற்றவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய பலம், வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய பலம் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. வேலைக்கு செல்வர்களுக்கு கடந்த காலம் இருந்து வந்த வேலைகள் எல்லாம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நிம்மதியில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய பலம் ஏற்படும். பணி நிமித்தமாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேலையை அரசாங்க பணியாக இருந்தாலும் சரி,
வெளிநாடு வேலைவாய்ப்பும் சரி, உங்களுக்கு இனி வருங்காலம் சிறப்பாக அமையுது. சிறப்பான இடத்தில் வரக்கூடிய நேரமாகும். குரு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்ம ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7.5 சனியில் பாத சனி நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் ராகு 7இல் கேது சஞ்சரிப்பதால் மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிகவும் மிகவும் நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் அனுசரித்து செய்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விரயங்கள், தேவையற்ற மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் ஏற்படுத்தலாம். மருத்துவ செலவுனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. சின்ன பாதிப்பு என்றாலும் அதற்கான சிகிச்சை உடனடியாக எடுத்துக்கொள்வது நல்லது. சின்ன விஷயம்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுறாதீங்க. டபக்குன்னு சொல்லிட்டு அது குறையோடு போய் ஏதாவது சிக்கல் கொடுக்குறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக 2இல் சனி இருந்து 7.5 சனி, பொதுவாகவே 2இல் சனி இருந்து 7.5 பாதச்சனி நடைபெற்றால் குடும்ப ஒற்றுமை, பாதிக்கும். 7.5 சனி என்றாலே ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை, அலைச்சல், டென்ஷன் ஏற்படும். அதிலும் குறிப்பாக நெருங்கியவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம். அதனால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. குரு பகவான் 5இல் சந்திருப்பால் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். என்றாலும் ஒரு சிலருக்கு தேவையற்ற வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் மிகவும் நல்லது. உங்களுக்கு தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சனி பகவானுடைய ஜென்ம சனி 2ஆம் இடத்துல அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் யாவும் குறையும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடன் கூட இருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை பாதிக்கும் நேரம் என்பதால் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உற்றார் உறவினரிடம் பேச்சில் கவனமாக இருப்பது ரொம்ப 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 நல்லது. பொன்பொருள் சேரும். சிலருக்கு திருமண காரியங்கள் நடைபெறும். சிலர் நினைத்தவங்களே கைபிடிப்பார்கள். தனவர்களால் குடும்பத்தை அனைத்து பூர்த்தியாகும். கடன்களும் குறையும். அசையும் அசையா சொத்துக்கள் சேரும். இப்போ வேறு ஏதாவது சந்தேகம்னா 73 58 66 47 78 இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். உங்களுக்கு காணொலியில் உங்களுடைய சின்ன சிக்கலுக்கு எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதி அவர் அருளாலே அவர் உங்களுக்கு பதிலலை அறிவிப்பார். அதுக்கப்புறம் 18/10 குரு ஐசாரமாக ரிவர்ஸில் வர கடகராசிக்கு. குரு பகவான் ஐசாரமாக ருணரோகணஸ்தானமான 6இல் சஞ்சரிக்க செய்யப்பால் பணவரவுகள் சுமாராக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். 7.5 சனி பாதசனி நடைபெறுவதால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டாலும் சனி ராசியாதிபதி என்பதால் அவற்றை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகும் காலம் என்பதால் எதிலும் சற்று கவனத்துடன் இருக்கிறது நல்லது. ஜென்ம ராசியில் 7இல் கேது சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, தயவுசெய்து வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உறவினர்கிட்ட சரி வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. வார்த்தையை விட்டால் அது வீண் பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும். பேசாமல் இருந்து மௌனமாக இருந்து காரியத்தை சாதித்து வெல்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் சிறப்பாக இருக்குது. வார்த்தையை மட்டும் விட்டாதீங்க. உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி 2இல் சஞ்சரித்து 7.5 சனி நடைபெறுவதால் சனிக்கிழமை விரதம் இருந்து நவக்கிழமையில் உள்ள சனி பகவானுக்கு கருப்பு நிறம் சாற்றி வஸ்திரம் சாத்தி கருங்கோலை மலர்களால் அர்ச்சனை செய்து கருப்பு துணியில் எல்லை கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி
அல்லது மிகச்சிறப்பு. திருநள்ளார் கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய்ட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சிவன் கோயில் நவக்கிரகம் இருக்கும், அதை போய் பாருங்கள். அங்கே விளக்கேற்றுங்க சனீஸ்வர பவனுக்கு. அப்புறம் சனிக்கிழமை மற்ற நாளெல்லாம் அனுமன் மற்றும் விநாயகர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு சதுர்த்தி அன்னைக்கும், ஒரு சங்கட சதுர்த்தி அன்னைக்கும் நீங்கள் பால் வாங்கி கொடுத்து விநாயகருக்கு உங்களால் முடிஞ்சது பால், எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்மராசியில் ராகு 7ல் கேது செஞ்சிருப்பார். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி மலர்களால் அர்ச்சை செய்யவும், சிவன் மற்றும் கண்டி தேவியை பைரவரையும் வணங்கவும். எல்லாம் வல்ல இறை அனைவருக்கும் கிடைக்க வேண்டி கும்பராசி என்பதற்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் குரு பயிற்சி நல்லா இருக்குது, குரு பவன் நல்லா இருக்கார். நம்ம சைடு கிரகம்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் இறைவனை தொழுது மன்றாடினால் பக்கபலமாக இருந்து உங்கள் கெடுபலன்களை குறைப்பார் என்று குறைப்பார் தானே ஒழிய சுத்தமாக இல்லாமல் செய்ய மாட்டார், குறைப்பார். எல்லா வல்ல இறையில் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்வு. திருச்சிற்றம்பலம். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.